லாஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா எதுக்கு இந்த கல்லுக்கு பெயிண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்றத பார்த்தோம். அண்ட் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா இந்த பாறாங்கல்ல ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. இந்த ஸ்டெப்ஸ் எதுக்காக அண்ட் இந்த கோயிலோட சரௌண்டிங்கும் இதோட லொகேஷனும் தான் பார்க்க போறோம். பார்த்துட்டு இருக்க நீங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். சரி வாங்க எதுக்காக இந்த ஸ்டெப்ஸ் போட்டிருக்காங்கன்றத பாத்துருவோம். செப்பலை கழட்டி விட்டுட்டு மேலே ஏறுவோம். நானும் இன்ட்ரெஸ்டா ஏதாச்சும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மேலே ஏறினேன். ஆனா அங்க அப்படி எதுவுமே இல்ல. ஜஸ்ட் அங்க மேல கிளீன் பண்றதுக்காக மட்டும் தான் இந்த ஸ்டெப்ஸ் கட்டி வச்சிருக்காங்க. பட் மேல போனதுக்கு நம்மளுக்கு இந்த ஒரு வியூ பாயிண்ட் கிடைச்சிச்சு. சீரியஸாவே நல்லா இருந்துச்சு. சரின்னு அந்த வியூ பாயிண்ட பார்த்துட்டு அப்படியே கீழே இறங்கிட்டேன். அப்படியே அங்க இருக்க இடத்த சுத்தி பார்த்துட்டு இருக்கும்போது தான் நமக்கு இந்த ஒரு மரம் கண்ணுக்கு தென்பட்டுச்சு. அங்க ஒரு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே மேல வந்தோம்னா இங்க ஒரு பைப் இருந்துச்சு. அதுல ஃபுல்லா அப்படியே மூஞ்ச கழுவிட்டு, ஏன்னா வெயில் பாத்தீங்கன்னா போன வருஷமோட இந்த வருஷம் நம்ம ஊர்ல ஜாஸ்தியாவே இருக்குது. அப்புறம் இந்த கோயிலோட லொகேஷன் பாத்தீங்கன்னா இந்த ஸ்கிரீன்லயும் போட்டு விடுறேன், டிஸ்கிரிப்ஷன்ல போட்டு விடுறேன், கமெண்ட்லயும் போட்டு விடுறேன். இந்த 3 இடத்துலயும் போட்டு விடுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்படி நீங்க இந்த ஒரு ஸ்பாட்டுக்கு போற மாதிரி இருந்துச்சுன்னா சேஃபா போங்க, சேஃபா இருங்க. கப்பிள்ஸ்க்கு இந்த ஒரு ஸ்பாட் நாட் ரெக்கமெண்டட். ஃபேமிலியோட போங்க, போயிட்டு சாமி கும்பிட்டு வாங்க.